வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோல இந்த 2 ரோல்ல 2x2 பேட்டர்ன்ல இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய சகோதரிகள் வந்து அந்த டிசைன்ல குட்டி கூடை போட சொல்லி கேட்டாங்க. நம்ம குட்டி கூடைகளும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோல குட்டி கூடைகள் கிளாஸ் 8ல இதே டிசைன் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். ஒருவேளை இந்த பெரிய கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியலை நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேல வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடை போடுறதுக்கு கொஞ்சம் ஒயர் இருந்தாலே போதும். நான் வந்து சேம் கலர் தான் ஒயர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலர்ல 8 ஒயரும் கிரீம் கலர்ல 8 ஒயரும் எடுத்திருக்கேன். ஒரு ஒயருடைய அளவு வந்து 3 அடி எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்தீங்கன்னாலே கரெக்டா இருக்கும். இனி வந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறதுனால நான் பேசிக் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் கிளியரா சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர்ல நான் போட்டு காட்டுறேன். 2 ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயர் மேல போட்டுருங்க. அடுத்து வந்து கீழே இருக்கிற திருமண ஒயரை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சைட்ல இருக்க ஒயரை லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. இப்போ நாட் இழுத்து டைட் பண்ணிருங்க. இதுல இருக்க 4 ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து இதை மறந்துடாதீங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்கள்லயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஒயர்லயும் நான் நாட் போட்டேன். மொத்தம் வந்து 8 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. பர்பிள் கலர்ல 4 நாட்ஸும் கிரீம் கலர்ல 4 நாட்ஸும் கிடைச்சிருக்கு. இனி வந்து எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணி 2x2 பேட்டர்ன்ல போட்டுக்கலாம். இப்போ எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சேம் கலர் இருக்கிற 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கோங்க. மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ மேலையும் கீழேயும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல வச்சிருங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த நாட்டை வந்து நெருக்கமா இழுத்து டைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கீழே இருக்கிற எக்ஸேப்பையும் இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 4 நாட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து 2x2 பேட்டர்ன். மொத்தம் வந்து எல்லா சைட்லயும் பார்க்கும்போது 2 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இததான் வந்து 2x2 பேட்டர்ன் சொல்றோம். பர்பிள் கலர்ல 2 டைமண்ட் போட்டிருக்கேன். கிரீம் கலர்ல ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது இருக்க 2 நாட்ஸை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து மேல போடும்போது நமக்கு டிசைன் கரெக்டா வரும். ஸோ அதனால இந்த மாதிரி சிங்கிளா வச்சுக்கோங்க. வந்து அதிகமா இருக்கிற பர்பிள் டைமண்ட் எடுத்துக்கலாம். பர்பிள் டைமண்டுக்கு பக்கத்துல கிரீம் கலர் டைமண்டை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த 2 டைமண்ட்ஸை எடுத்து பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்க பாருங்க அந்த நாட்ஸ் மேல வந்து எக்ஸ் ஷேப்ல நமக்கு ஜாயின் ஆகுது. மிக்ஸ்டு கலர்ல தான் ஜாயின் ஆகும். பர்பிள் அண்ட் கிரீம் கலர்ல வந்து இந்த எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற கிரீம் கலர் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடணும். அதுக்கப்புறமா கீழே திருப்பி வச்சுக்கிட்டு இங்கேயும் அதே போலவே நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ வந்து பர்பிள் கலர் டைமண்டையும் கிரீம் கலர் டைமண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அடுத்து இருக்கிற பர்பிள் கலர் டைமண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிற பர்பிள் டைமண்ட் எடுத்துட்டு இந்த கிரீம் டைமண்ட் பக்கத்துல வச்சுட்டு இதுலயும் மேலையும் கீழையும் மிக்ஸ்டு கலர்ல எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம். இப்ப பாருங்க 3 டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து மீதம் இருக்கிற சிங்கிள் நாட் எடுத்துட்டு 2 சைட்லயும் நம்ம ஜாயின் பண்ணணும். சிங்கிள் நாட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல ஜாயின் பண்ணிடலாம். இதையும் பர்பிள் கலர் நாட் பக்கத்துல வச்சீங்க அப்படின்னா மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம். அடுத்து இதே போலவே ரைட் சைட்ல இருக்கிற பர்பிள் நாட் பக்கத்துல இந்த கிரீம் நாட் வச்சுட்டு மேலே கீழே நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ வந்து 8 நாட்ஸையும் இந்த லைன்ல ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம பேஸ் போட வேண்டியதுதான். சேம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க பெரிய கொடியும் போடலாம். ஒருவேளை நீங்க பிகினர்ஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு சுத்தமா கூட போட தெரியலனா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய கூட ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இனி அடுத்து வந்து இதுக்கு மேல இருக்கிற லைன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு மேல எல்லா இடத்துலயும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த எக்ஸ் ஷேப்ல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான். எக்ஸ் ஷேப் எந்த இடத்துல எல்லாம் மீட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நாட் போட்டுடணும். இதே மாதிரி நாட் போட்டு வாங்க. இதே மாதிரி மேலையும் கீழையும் லைன்ஸ் போட்டு வரணும். ரெண்டு பக்கத்து லைன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த மாதிரி பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து இந்த பேஸ்ல 7 லைன் போட்டிருக்கேன். இது வந்து சென்டர் லைனு. சென்டர் லைனுக்கு மேல 3 லைன் போட்டிருக்கேன், கீழே 3 லைன் போட்டிருக்கேன். மேல வந்து ஒரே ஒரு நாட் வந்து கிரீம் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க போட்டுக்கணும். நீங்க பெரிய கொடிகள் போட்டாலும் இதே பேட்டர்ன்ல போடுறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பேஸ் வந்து எவ்வளவு அகலம் போட்டாலும் நீங்க சென்டர் லைன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நாட் எந்த நாட்டோ அதே நாட் தான் வந்து நமக்கு இந்த கார்னர் எண்ட்ல வரணும். அது ஒரே ஒரு நாட் மட்டும் வரணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய சகோதரிகளுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்றது சரியா புரியல, எங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஈஸி மெத்தட் நான் சொல்றேன். இந்த கிராஸா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வி ஷேப்ல 4 லைன்ஸ் வருது. இதுல 3 லைன்ஸை மட்டும் நம்ம பிரிச்சு விட்டுற போறோம். இதே மாதிரி ரெண்டு சைட்லயும் நம்ம 3 லைனை பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைச்சிடும். அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கிடைச்சிருச்சு அப்படின்னா பேஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால இந்த 3 லைனை பிரிச்சு விட்டுருங்க. நீங்க பெரிய கொடிகள் போட்டாலும் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கார்னர் ரொம்ப ஈஸியா டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமா ஒயரை வந்து லூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து பிரிஞ்சிடும். இப்போ ரெண்டு பக்கமும் நான் நாட்ஸை பிரிச்சு விட்டுட்டேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா ஒயர்லையும் சுற்றிலும் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா ஒயர்லையும் சுற்றிலும் நாட் போட்டுவாங்க. இந்த கார்னர்ல மட்டும் ஒரு ஒயர் சிங்கிளா இருக்கும், அதுல நாட் போட வேண்டாம். கவனமா பாருங்க. கார்னர் 4 கார்னர்லையும் ஒரு ஒயர் கிரீம் கலர் ஒயர் சிங்கிள் ஒயரா கிடைக்கும். அதுல மட்டும் நாட் போடாம மீதம் இருக்கிற எல்லா எக்ஸ் ஷேப்லயும் நீங்க நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம். இதே மாதிரி எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா ஒயர்லையும் நாட் போட்டேன். ஒரு சுற்று வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி கார்னர் டர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம நாட் போடாம விட்ட ஒரு ஒயர் வந்து கிரீம் கலர் ஒயர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு கிரீம் கலர் நாட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா கார்னர் டர்ன் ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு மேல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற ஒயர் இருக்கு பாருங்க, அதை அதுக்கு மேல சுத்திட்டு நம்ம நாட் போட்டுடலாம். அந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. 3 கிரீம் நாட் சேர்ந்து ஒரு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வந்தாதான் நமக்கு கார்னர் கரெக்டா வரும். பேட்டர்னும் இந்த கூடையில கரெக்டா ஃபாலோ ஆகும். அதனால இதே மாதிரி போடுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற 3 கார்னர்லயும் டர்ன் பண்ணிருங்க. 3 கார்னர்லயும் ஒரு ஒயர் இருந்தது இல்லையா, அந்த ஒயரையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். இந்த நாட் வந்து கண்டிப்பா கிரீம் கலர் நாட்டா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கிரீம் கலர்ல நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி 4 கார்னரும் போட்டுருங்க. 4 கார்னரும் போட்ட பின்னாடி இனி வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கும். எல்லா எக்ஸ் ஷேப்லயும் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். நீங்க லைனா போட்டு வந்தாலும் சரி, கிராஸா போட்டு வந்தாலும் சரி, எப்படி போட்டாலும் இந்த கூடை வந்து கரெக்டா தான் வரும். ஒயருடைய லென்த் வந்து எவ்வளவு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்க போட்டு வந்துருங்க. சுத்தமாவே கூடை போட தெரியாதவங்களா இருந்தாலும் இந்த பேசிக் நாட் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இந்த கூடையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வந்து இந்த கூடை ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்க இந்த கூடை ஃபுல்லா போட்டுட்டேன். இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த கூடை வந்து உள்பக்கமா நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதனால கூடைக்கு எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம நேரா வந்து மேலே வச்சுக்கிட்டே போடும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைம் கன்சியூமிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உல்டா பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒயர்கள் வந்து இன்செர்ட் பண்ணும்போது எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 3வது நாட்டில் தான் இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு லைன் உள்ள நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு லைன் உள்ள ஃபோல்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து 2 ஒயர் இருக்கு. அந்த 2 ஒயரும் வி ஷேப்ல இருக்கு. ரைட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரும் இருக்கு. ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயே கிராஸாக 3வது நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக நம்ம சொருகிட்டு போயிடலாம். எவ்வளோ லென்த் சொருகிறோமோ அவ்வளோ லென்த் சொருகிடலாம். ஒரு 3-4 நாட் சொருகிடுங்க போதும். இது வந்து குட்டி கூடை அப்படிங்கிறதுனால அதிகமாக சொருக தேவையில்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நாட்ஸ் வந்து உள்ள சொருகிடுங்க. இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை கட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒயர்கள் வந்து ஒரு 1/2 அடிக்கு நமக்கு கிடைக்கும், 1/4 அடி 1/2 அடின்னு இந்த அளவுல நமக்கு கிடைக்கும் மீது இருக்கிற ஒயர். இந்த ஒயர்களை வேஸ்ட் பண்ணாம ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்றேன். இனி வந்து இந்த கூடையை வந்து நேராக்கிக்கலாம். நேராக்கின பின்னாடி நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்காக நான் 2 ஒயர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். மீத தேவைப்படுற ஒயர்களை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை யூஸ் பண்ணியே நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 ஒயர்களும் பர்பிளும் கிரீம் கலர்ல எடுத்திருக்கேன். ஒரு ஒயருடைய அளவு வந்து 3 அடி நான் எடுத்திருக்கேன். சின்ன ஹேண்டில் தான் தேவைப்படும், அதனால 3 அடி இருந்தாலே போதும். இனி வந்து நம்ம எந்த இடத்துல இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஒயர்களையும் கிரீம் கலர் டைமண்ட் இருக்கு பாருங்க, 2 சைட்லயும் இருக்கு. இதுல வந்து கிரீம் கலர் டைமண்டுக்கு கீழே இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த 2 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு ஈக்குவலா வச்சுக்கலாம். இப்போ 4 ஒயர்கள் கிடைச்சிருச்சு. இனி வந்து துண்டு ஒயர் இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு 3-4 ஒயர்களை எடுத்துக்கலாம். இது சின்ன ஹேண்டில் அப்படிங்கறதுனால 3-4 ஒயர் எடுத்தாலே போதும். இதை வந்து சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ஒயர்கள் வந்து எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணமோ அதே பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஹேண்டில் ஃபுல்லா போட்டேன். உள்ள இருக்கிற ஸ்டஃப் ஒயரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாட்ஸ் வந்து ஹேண்டில் போட்டுக்கலாம். ஹேண்டில் போட்டு சேம் ரைட் சைடு இருக்கிற இந்த கிரீம் கலர் நாட்டு கீழே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆரஞ்சோட எங்கேயோ அதுக்கு ரைட் சைடில் வந்து இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2 ஒயர்களை ஒரு ஹோல்லையும் அடுத்த ஹோல்ல இன்னும் 2 ஒயர்களையும் உள்ள சொருகிடலாம். உள்ள சொருகிட்டு 2 ஒயரா சேர்த்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஒயர்களை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஹேண்டிலும் போட்டுருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்க. பாருங்க இந்த கூடை வந்து ரொம்ப சூப்பரா ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கோ கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.